வேண்டும், இந்த அரசாங்கத்தை பாதுகாக்க வேண்டும் என்ற அரசியல் உணர்விலிருந்து இதை பாதுகாப்பதற்காக தொழிலாளிகள் இந்த போராட்டத்தை இதே நடந்து வச்சிருக்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகாது. 40 டெப்போ வாசல்லையும் மறியல் அப்படின்னு அறிவு விட்டா ஒரு டெப்போவுக்கு ரொம்ப 100 பேர் வச்சுக்கோங்க. 40 டெப்போ வாசல்லையும் 4000 பேர் ரோட்டில் நின்னானா ஒரு கடை சந்திச்சிருக்கிறோம். ஒரு நாள் அல்ல, இந்த 40 நாள் மாதிரி தொடர் போராட்டமா இது மாறிச்சு அப்படின்னு சொன்னா இந்த அரசாங்கத்திற்கு நல்லதல்ல. எனவே தமிழ்நாடு அரசாங்கம் உடனடியாக போக்குவரத்து தொழிலாளிகளோட பிரச்சனையை போர்க்கால அடிப்படையில் பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான தீர்வை காணணும். இது எதுவும் ஆடம்பரமான கோரிக்கை இல்லை, இது எதுவும் புது கோரிக்கை இல்லை. எங்களுக்கு சேர வேண்டிய அரியணை உடனடியாக கொடு. 35 ஆண்டு 40 ஆண்டு பணி செஞ்சு நான் வீட்டுக்கு போகும்போது நான் வெறுமையோட போகக்கூடாது. என் மகன் கல்யாணத்துக்காக காத்திருக்கிறான், என் பையன் படிப்புக்காக காத்திருக்கிறான், என் குடும்பம் ஓட்டு வீட்டில் இருக்கிறோம், ஒரு நல்ல வீடு கட்டணும், எனக்கான வாழ்க்கை உத்தரவாதம் பண்ணணும். அது நடக்கணும்னா நான் பணி செய்த போது நான் வீட்டுக்கு போகும்போது எனக்கு சேர வேண்டிய என் பணப்பயன் ஒண்ணு உங்க அப்பா கொடுத்து கேட்கிறேன். நீ சம்பாதிக்கிற நீயே வச்சுக்கோ, நீ எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணு, கலைஞருக்கு இன்வெஸ்ட் பண்ணு, சபரிசங்கிட்ட இன்வெஸ்ட் பண்ணு, நீ எங்க வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிக்கோ, அதை பாதுகாத்துக்கோ. ஆனா நான் பணி செய்த காலத்தில் எனக்கு சேர வேண்டிய எனக்கான பணத்தை எனக்கான தொகையை நான் வெறுமையோடு போகாம நான் போகும்போது அந்த பணத்தோட போகணும். அதை உத்தரவாதப்படுத்துகின்ற நியாயமான கோரிக்கை தான். எனவே தமிழ்நாடு அரசாங்கம் இந்த கோரிக்கையை நியாயம் கருதி உடனடியாக நீங்க தீர்க்கணும். எவ்வளவு கடன் வாங்கியிருக்கிறீங்க, அந்த கடன்ல இது ஒரு கடன் ஆக்குங்க, தப்பு கிடையாது. ஏன்னா இந்த கடன் எங்களால் உருவானதல்ல, இந்த கடனை உருவாக்கியது தமிழ்நாடு அரசாங்கம். மகளிர் விடியல் பேருந்து போட்டீங்கல்ல, நாங்க எங்கிருந்து வடபழனியில் ஆரம்பிச்சு உருவாஞ்சல் வரைக்கும் போனோமா எந்த பெண்களுக்கும் டிக்கெட் கிடையாது. ஒரு டிக்கெட்டை மட்டும் வாங்கி வாங்கி வச்சுப்போம், போய் கவுண்டர்ல பணம் வச்சுக்குவோம். இந்த டிக்கெட்டுக்கான பணத்தை யார் தருது? பயணிகிட்ட வாங்கக்கூடாது, உங்களுக்கு ஓட்டு போடணும், அதனால பயணிகிட்ட வாங்கக்கூடாது, பெண்கள்கிட்ட வாங்கக்கூடாது, தாய் குளத்திட்ட வாங்க நியாயமான வச்சுக்கோ. அப்ப தாய்க்குளம் கொடுக்க வேண்டிய அந்த பயணத்திற்கான பணத்தை அரசாங்கம் கொடுக்கணும்ல. அரசாங்கம் கொடுத்தா போக்குவரத்து துறையில வரவுக்கு செலவுக்குமான இடைவெளி இருக்காதுல்ல. வரவுக்கு செலவுக்குமான இடைவெளி இல்லைன்னா எனக்கான பணத்தை என் டிபார்ட்மெண்ட் கொடுத்துரும்ல. இந்த இடைவெளியை உருவாக்கியது யார்? நானா நீயா? நீதான உருவாக்குன. மாணவர்களுக்கு இலவச பாஸ் வரவேற்கிறோம், முதியவர்களுக்கு பாஸ் வரவேற்கிறோம், பெண்களுக்கு இலவச பேருந்து வரவேற்கிறோம். ஆனா இதற்கான தொகையை இந்த அரசாங்கம் ஈடுகட்டணும்ல, ஒன்றில் ஈடுகட்டணும். அப்படி இல்லைன்னு சொன்னா இந்த துறையிலிருந்து பணிபுரியக்கூடிய தொழிலாளிகள் ஓய்வு பெறும்போது அவங்களுக்கு சேர வேண்டிய பணத்தை அரசாங்கம் கொடுக்கணும்ல. நான் இதுவும் கொடுக்க மாட்டேன், ஓசில கூட்டு போனோம், ஆனா நிர்வாகத்தை நீ நடத்தினா இது என்ன அயோக்கியத்தனம்? இது நியாயமா? இதுதான் உங்க மாடலா? சமூக நீதி என்பது என்ன?